நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஐயங்கார் கிச்சன் நேயர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரம். யாருக்கும் தெரியாதது இல்லை, டாக்டர் வெங்கடேஷ் சின்ன வயசுலேருந்து வேதம் படித்து நிறைய உபன்யாசம் பண்ணி எல்லாரும் அவர் வீடியோஸ் வந்து யூடியூப்ல பார்த்துருப்போம். நிறைய உபன்யாசம் வந்து நேராக அட்டென்ட் பண்ணியிருப்போம். நேராக பார்க்க முடியாதான்னு வந்து கேட்க முடியாதான்னு எங்கிற பேர் நிறைய பேர் இருக்கா. எங்களுக்கு அந்த பாகியம் கிடைச்சிட்டு நீங்கள் நேரில் எங்காத்து குழந்தைங்களோட காது குத்தியும் மொட்டையும் வந்து உங்க உபன்யாசம் வந்து இருந்தது நீங்க சொல்ற அளவுலாம் அடி பெரிய விஐபி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீம் இது. தேங்க்யூ ஸோ மச். கவர்ஸ் வந்து புன்னகை ராமாயணம் கேட்டிருப்போம், திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் கேட்டிருப்போம். அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி அப்பாவும் இதெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கா. இப்போ எங்ககிட்ட அவர் நேரில் இருக்கிறதுனால அவர் நேரம் பிடிச்சிட்டதுனால ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. வாண்டட் क्वेश्चन நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் கிளியர் பண்ணிடுங்க. இல்ல அடியனும் எல்லா இன்டர்வியூலயும் நீங்க எந்த கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கேள்விக்கு அடியன் பதில் சொன்னாலும் எந்த இன்டர்வியூ நம்ம போனாலும் அந்த கேள்வி கேட்காம விட மாட்டேன். இன்டர்வியூன்னு இல்லை, யார் விசாரமா சொல்லுங்க, ஜோக்கா எடுத்துக்கோங்க. எங்க போனாலும் நம்மளை பார்த்தா ஸ்டாண்டர்டா இதான் கேள்வி. சார் நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க? ரெண்டாவது கேள்வி, மெடிசின் படிச்ச உங்களுக்கு எப்படி ஆன்மீகத்துல நாட்டம் வந்தது? மூணாவது கேள்வி, ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இதுக்கு சொல்லி சொல்லி எனக்கு ஓக்கல் நாடியோலே வந்துருச்சு. சொல்லுங்க. அதேதான் கேள்வி. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா? தனியா படிக்கிறதே வந்து நிறைய பேர் திணறா. அதுக்கப்புறம் வேதம் படிச்சு இவ்வளவு உபன்யாசம் பண்றது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த ஏஜ்ல இருந்து? அதாவது அடியனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜேர்னியா ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அப்படியே நமக்கு சேர்ந்து வந்துருத்து வாழ்க்கையில. ஏன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு விளக்கமும் சொல்றேன், நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள ஒரு செய்தியாகவும் இருக்கும். அதாவது ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணான்னா, திடீர்னு ஒரு நாள் பிரேயர்ல எங்க பிரின்சிபால் அனௌன்ஸ் பண்ணார், யாராவது ஒருத்தர் பகவத்கீதையிலேருந்து டெய்லி ஒரு ஸ்லோகம் பிரேயர்ல வந்து சொல்லணும் அப்படின்னு. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்களும் ஸ்கூல் படிச்சு வந்தவாதான். நமக்கு உடனே என்ன தோணும், பிரின்சிபால்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். யாராவது ஒருத்தர் பகவத்கீதை ஸ்லோகம் டெய்லி வந்து அர்த்தத்தோட சொல்லணுங்கிறார். அப்போ பிரின்சிபால்கிட்ட குட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும்னா என்ன பண்ணணும், நான் சொல்றேன் அப்படின்னு. அதனால டெய்லி பிரேயர்ல பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படியே படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலேஜ் போயாச்சு. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் நமக்கு கிடையாது. பேரண்ட்ஸுக்கோ அல்லது 2 தலைமுறை 3 தலைமுறை முன்னாடி இருந்தவாளுக்கோ அப்படிலாம் உபன்யாசத்துலையோ இந்த சைட்லையோ அவளுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இது பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரியன் அனுகிரகம் நமக்கு அந்த மாதிரி ஏதோ அமைச்சு கொடுத்தார். காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நமக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதனால ஏதாவது இந்த மாதிரி கிரந்தங்கள் வாங்குறது, ஒரு 4000 திவ்ய பிரபந்த புஸ்தகம் வாங்கணும், விஷ்ணு புராணம் வாங்கணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம். ஆனால் நம்ம ஆத்துல என்னன்னா, பேரண்ட்ஸ்லாம் பயப்படுவா, இவன் பாட்டுக்கு இதெல்லாம் படிச்சு இங்கே சன்னியாசியை போயிட்டானா என்ன பண்ணுறது, இவன் கல்யாணம் பண்ணிப்பானோ மாட்டானோ, மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுவானோ மாட்டானோ, இவன் இப்படியே எங்கேயாவது மரத்தடியில் போய் உட்காந்துருவானோ, இப்படியெல்லாம் அவளுக்கு பயம். அவள் என்ன சொல்லுவா, இந்த மெடிசன்ல இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு அப்பப்போ எக்ஸாம் நடக்கும், அதில் நீ மார்க் வாங்கினா உனக்கு புக்கு வாங்கி தரேன்பா. நான் அதில் 75% டிஸ்டிங்ஷனுக்கு மேலே வாங்கினேன்னா நான் கேட்குற புக்கு எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல அந்த மார்க்கு கம்மியாயிடுதுன்னா நான் கேட்ட புக்கு கிடைக்காது. இதுக்காக என்ன பண்ணணும், மெடிசன் உட்காந்து படிக்கணும். மெடிசன் படித்தாதான் ஆன்மீக புக்கு கிடைக்கும். ஆன்மீக புக்கு படித்தேன்னா திரும்ப நெக்ஸ்ட் இன்னொரு புக்கு வாங்கணும்னு ஆசை வரும். இன்னொரு புக்கு வாங்கணும்னா மெடிசன் படிக்கணும். மெடிசன் படித்தாதான் நெக்ஸ்ட் புக்கு வாங்க முடியும். அதனால ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படியே தான் போச்சு நமக்கு. பட் அப்போ வந்து பெருசாக ஆச்சாரியன்ட்ட போய் கற்றுண்டு அப்படிலாம் கிடையாது. சம்ஸ்கிருத ஞானமும் கிடையாது. ஒன்னே ஒன்றில் ஆர்வம் உண்டு, போயட்ரி, கவிதை எழுதணும்னு ரொம்ப ஆர்வம் உண்டு. கவிதைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய கவிதை எழுதுவா, அந்த கவிதை நினைக்காது. உண்மையான தரமான கவிதைகள் எழுதணுங்கிறதுல உண்மையாக ஆர்வம் உண்டு. தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பித்தேன். அதை சம்ஸ்கிருதத்துலேயும் எழுதணும்னு ஆசை. அதனால நாமே சுக்குமி லகுதி பிலி மாதிரி சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ எங்கள் ஆப்தமாலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவருக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரியும். அவர்கிட்ட கொஞ்சம் போய் அப்படி இப்படி பேசி கொஞ்சம் கற்றுட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ்கிரிட்டை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டு வந்தேன். இது பண்ணின்னு வர சமயத்தில் தான் வந்து எனக்கு பேசிக்காக டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். மெடிக்கல் சப்ஜெக்ட் எல்லாம் கூட இருக்க பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் சொல்லிக் கொடுக்கறத அவன் கேட்டான்னா அதை வச்சே போய் எக்ஸாம் எழுதி என்னை விட நிறைய மார்க் வாங்கிடுவான். நான் கம்மியாக வாங்குவேன். ஆனால் நான் சொல்லிக் கொடுத்ததை கேட்டு போனவன்லாம் மார்க் வாங்கிடுவான். எப்படிப்பா இது, என்னோட எங்கிட்ட தானேப்பா கேட்டேன், நீ தனியாக படிச்சு என்ன படிக்கலப்பா.
எப்படிப்பா அது வாங்கினேன்னு கேட்டால் அவன் ஒரு தியரி சொன்னான், நீ எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணுற, கடைசியாக ஒரு சம்மரி கொடுத்துட்ற, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் மாதிரிலாம் கொடுக்குற, அதனால எங்களுக்கு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது, அது கேட்டதோட எஃபெக்ட் நாங்கள் போய் எழுதுகிறோம். இப்போது நமக்கு இந்த பக்கம் ஆன்மீகத்தில் ஆர்வம், இன்னொரு சைட் டீச்சிங்கும் இருக்குது, ஏன் ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடாது? அப்போ இதே ஃபார்மேட்டில் ஒரு மெடிசின் டீச்சிங் மாதிரி ஒரு ஆன்மீகத்தை ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கான்செப்டாக பின்னாடி உருவானதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஆற்றுல ஒரு தடவை என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனோட பேசிகிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொன்னேன். இதை எங்கள் அம்மா பார்த்துட்டு கோவிலில் ஒரு அர்ச்சகர்கிட்ட போய் சொன்னா, அது மாதிரி என் பையன் ஏதோ பேசுகிறான், கோவிலில் பேசலாம். அவர் பார்த்துட்டு நாச்சியார் கோவில் கல்கரோட சேவையில் உபன்யாசத்துக்குன்னு முதல் வாய்ப்பு கொடுத்துட்டார். அதனால அங்கே உபன்யாசம் ஆரம்பிச்சுது மெடிசின் படிக்கும் போதே. பட் அப்போ பெருசாக உபன்யாசங்கள் கிடையாது, இப்போ 2 months once 6 months once அப்படி தான். மெடிசின் முடித்தேன், முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக எங்கள் ஆச்சாரியன் சிறுபுலியூர் சுவாமிகிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்று, என்னை புவியில் ஒரு பொருளாக்கியவர் ஸ்ரீரங்கத்தில் சிறுபுலியூர் சுவாமி, அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்று காலக்ஷேபம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் இந்த புத்திக்கு யார் காலக்ஷேபம் சொல்லுவா, அது ரொம்ப கஷ்டம். நாச்சியார் கோவிலில் வில்லூர் சுவாமி கருணாகராச்சார் சுவாமியை தற்செயலாக சேவித்தேன். நாச்சியார் கோவில் கல்கருடன் சன்னதியில் அவராக கூப்பிட்டார், என்கிட்ட வாடா காலக்ஷேபம் பண்ணுன்னார். பாக்யம் சுவாமின்னு வேதாத்தியனம் பண்ணியிருக்கியான்னார். இல்லையேன்னு, வேதம் படிக்காமல் வேதாந்தம் வாசிக்கக்கூடாது, நீ எஜுர்வேதமாக நானே சொல்லித்தரேன்னார். இல்லை சாமவேதம்னு. அப்போது ஒரு நல்ல சாமவேத வாத்தியாராக பார்த்து சாமவேதம் கற்றுக்க ஆரம்பிச்சு டெய்லி பிரம்மயஜம் பண்ணணும், பண்ணினா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கண்டிஷன். அதுக்கப்புறம் சாமவேத வாத்தியார்கிட்ட ஓடி அவர்கிட்ட டெய்லி சாமவேதம் கற்றுட்டு பிரம்மயஜம்னு வேதத்துலேருந்து ஒரு சாப்டர் டெய்லி சொல்ல ஆரம்பிச்சு இவர்கிட்ட திரும்ப வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னு. இப்போவா நான் உனக்கு காலக்ஷேபம் சொல்கிறேன்னா. இப்போ சொல்லுங்க, இது ஆர்வம் வந்து நமக்கா வந்துதா அப்படின்னா நாம ஏதோ விளையாட்ட ஆரம்பித்தோம். நம்மால் ஒரு பாட்டு பாடினார், பொய்யே பொய்மை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய்க்கின்ற காப்பாரான்னு. நாம் ஏதோ விளையாட்டுத்தனமாக எங்கேயோ ஆரம்பித்தோம், பக்கத்தில் இருக்க பையனுக்கு ஏதோ சொல்லின்னு வந்தோம். ஆனால் அது இங்கே அப்படி சுற்றி போய் கடைசியாக ஒரு பெரிய ஆச்சாரியன் அவராக கூப்பிட்டு நீ வா நான் சொல்லித்தரேன்னு சொல்ல வச்சு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்னா இது பெருமாள் தாயாருடைய சங்கல்பம், ஆச்சாரியனுடைய சங்கல்பம் தானே ஒழிய இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீ எப்படி இதில் உனக்கு ஆர்வம் வந்ததுன்னு கேட்டால் அது ஒரு ஸ்மூத்தாக ஸ்பான்டேனியஸாக அதுவாக நடந்தது. அது இப்படி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் பெருமாளும் ஆச்சாரியனும் பார்த்து நடத்தினா அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் இது உபன்யாசம் பண்ண ஆரம்பித்து ஆச்சாரியன்ட்டையும் கற்றுக்க ஆரம்பித்து கொஞ்சம் பேசிக்காக உபன்யாசம் பண்ணின்னு வரும்போது அப்போது நிறைய விமர்சனங்கள்லாம் வரும். இப்போது சோஷியல் மீடியா ரொம்ப ஜாஸ்தி, இது இல்லாத காலத்திலேயே சொல்கிறேன். முதல் உபன்யாசம் வந்துட்டு எதிர்த்தாப்புல ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸ் எடுக்க போனேன். அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இருந்ததுன்னு. அவர் சொன்னார், வீடியோ எடுத்திருக்கீங்களான்னார். எடுத்துருக்கோமே, உங்கள் உபன்யாசத்தை நீங்களே போட்டு கேட்டு பாருங்கன்ட்டார். அதுதான் கமெண்ட். ஏன்னா உங்களாலேயே கேட்க முடியாது, அந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சரி கஷ்டப்பட்டு ஸ்டைலை மாற்றுவோம், அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல்லாம் பேசினேன். ஒருத்தர் கேட்டார், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எந்த பாணின்னு சொல்லுங்க. அனந்தராம தீட்சிதருக்குன்னு ஒரு பாணி உண்டு, வாரியார் சுவாமிக்குன்னு ஒரு பாணி உண்டு, காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமிக்குன்னு பாணி உண்டு, திருக்குடந்தை ஆண்டவனுக்குன்னு பாணி உண்டு, நீங்கள் எந்த பாணின்னார். ஐயோ நமக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே பாணி எங்கள் ஷார்க பாணி மட்டும்தான், வேற எந்த பாணியும் தெரியாது அப்படின்னா. பட் அது அப்படி இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு பாணின்னு இருக்கணுமே, அதாச்சு. அப்புறம் இப்போ வில்லூர் சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணுறோம், அவர் ஸ்டைலில் நம்ம சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். அது என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா அவரோட தகுதிக்கு அவர் வயசுக்கு சில விஷயம் அவர் சொல்லலாம், அதையே நான் ஃபாலோ பண்ணேன்னா ஏன்னா கண்ணாபின்னான்னு கிழிக்க ஆரம்பிச்சுட்டா இதுவும் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்போ தான் என்ன பண்ணேன், மெடிசினுக்கு நம்ம என்ன ரூல் டீச் பண்ண அப்ளை பண்ணோமோ அதை உபன்யாசத்துக்கு அப்ளை பண்ணுவோம். அது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் முதல்ல சினாப்சிஸ்ன்னு போடுவோம். நான் இந்த எஸ்ஏல என்னென்ன கருத்தெல்லாம் சொல்ல போகிறேன், அதே போல் உபன்யாசத்தில் முதல்ல ஒரு சினாப்சிஸ், இந்த 120 நிமிஷம் உபன்யாசத்தில் 10 பாயிண்ட் நாம் பார்க்க போகிறோம், 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபைனலாக ஒரு சம்மரி கொடுத்து கன்க்ளூஷன் பண்ணணும். இதே மாதிரி நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஃபார்மேட்டில் இதை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் நம்ம பாணின்னு எடுத்து இதுக்கு நான் டிவோஷனல் இன்ஃபோடெயின்மெண்ட்டுன்னு பேர் வச்சுக்கேன். ஆமாம், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், அதே சமயம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் வந்து பிரயோஜனம் கிடையாது. வெறும் என்டர்டெயின்மெண்ட் டிவி சீரியலில் கூட கிடைக்கும். ஆனால் இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த இன்ஃபர்மேஷன் வரட்டுன்னு இருக்கக்கூடாது, டிவோஷனலாக இருக்கணும். அதனால டிவோஷனல் இன்ஃபோடெயின்மெண்ட் அந்த மாதிரி இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தேன். ஆனால் அடுத்து என்ன கேட்பேன், சரி வந்துட்டேன் எப்படி பேலன்ஸ் பண்ணேன். ஆரம்பத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். இப்போ என்ன 23-24 வயசு. நைட் டியூட்டி பார்ப்பேன், ராத்திரி 8 மணிலேருந்து கார்த்தால 8 மணி வரைக்கும் கேஷுவாலிட்டி எமர்ஜென்சி வார்டில் நைட் டியூட்டி. பேஷண்ட் வந்து சும்மா குமியும், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அசால்ட்டு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு எல்லாம் நைட் ஃபுல்லாக பார்ப்போம்.
காலத்தால் ஜம்முன்னு எழுந்து உபன்யாசம் பண்ணுறேன்னு கிளம்பி போவேன். ஒரு ஹார்ட்லி 2 to 3 hours தூங்கினா பெருசு, ஆனாலும் போவேன். அது 23 வயசில் அந்த துடிப்பு இருந்தது. அப்புறம் ஒரு 26-27 வயசு வரும்போது கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்தேன். அதனால் வேலை பார்த்துட்டு வேண்டிய போதெல்லாம் லீவ் எடுத்துட்டு உபன்யாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணின்னு வந்தேன். பட் பெருமாள் என்ன பண்ணிட்டார், இந்த பக்கம் தான் நீ வரணும்னு அவரோட சங்கல்பம் போல இருக்குது. உபன்யாசத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டார். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டார்னா, ஒரு காலத்தில் மாதத்தில் 1 வாரம் லீவ் போட்டு உபன்யாசம் பண்ணோம். இப்போ 1 வாரம் தான் வேலைக்கே போக முடியுங்கிற லெவலில் உபன்யாசம் ஜாஸ்தி ஆகிடுது. அப்படி இருந்தால் எங்கே நம்மளை வேலைக்கு வச்சுப்பா? அதனால இப்போ இதுதான் நமக்கு போகணும்ட்டு கும்பகோணத்தில் ஆஃப்கோர்ஸ் ஒரு கிளினிக் இருக்குது. எப்போ டைம் இருக்கோ பார்க்குறது, மற்றபடி பெருசாக பேலன்ஸும் கிடையாது. ஆனால் நம்ம நேயர்களுக்கு இப்படி பதில் சொல்லிட்டு அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அவங்களாம் ஏதோ எதிர்பார்ப்பில் இவர் ஏதோ ஒரு மாயம் மந்திரம் வச்சு ஏதோ ஒரு வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட ஐயங்கார் கிச்சன்ல இருந்து வேற கேள்வி கேட்டிருக்கா, இவர் புஷ்ஷுன்னு என்னப்பா இது பெரிய அணுகுண்டு மாதிரி வெடிக்கும்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுதே அப்படின்னு அவளுக்கு தோணும். பேலன்ஸே பண்ணலாம், அதான் உண்மை. ஏன்னா எப்போ அந்த பேலன்ஸ் லூஸ் ஆகிற மாதிரி இருந்ததோ அப்போ ஒன்று விட்டுட்டு இன்னொன்று வந்தாச்சு. ஸோ நோ பேலன்ஸ் அட்டா. ஆனால் இப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அதான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா அது ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அவளும் இவ்வளோ நேரம் எவ்வளோ மேன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அவளும் கேட்குறான். ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தில் 9ஆம் அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யத்தோட நிறைவு பேராகிராஃப் பாருங்க. நாம எங்க நாம தப்பு பண்றோம்னா, ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒரு பார்ட்டா வச்சிடறோம், அன்றாட வாழ்க்கைன்னு ஒரு பார்ட்டா வச்சிடறோம். ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணி ஒரு லைனை நடுவில் போட்டுட்டு இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கேட்குறோம். இப்படி இருக்கிற வரைக்கும் பேலன்ஸே பண்ண முடியாது. ராமானுஜர் சொல்றார், ததேவம் லௌகிகானி ஷரீர தாரணார்த்தானி நித்திய நைமித்திகானி வைதிகானி ச கர்மாணி மதர்ப்பணம் குர்வன். அதாவது நாம ஆன்மீக வாழ்க்கைனா கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி பூஜை பண்ற வரைக்கும் ஆன்மீகவாதி. அப்புறம் அன்றாட வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா அப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லைன்னு அர்த்தம். அப்பயும் கண்டினியூ டு பி எ ஸ்பிரிச்சுவல் பர்சன் தானே. அதை ஏன் அன்றாட வாழ்க்கைன்னு தனியா பிரிக்கிறேன்னு கேட்டார் ராமானுஜர். இல்லையே, நாங்கள் வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், வயிற்று பழப்புக்கு போகிறோமே. அதுக்கு தான் ராமானுஜர் பதில் சொல்கிறார், பரவாயில்ல, லௌகிகானி உலகியல் வாழ்க்கையில் ஷரீர தாரணார்த்தானி வயிற்று பழப்புக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை பார்த்தாலும் அந்த வேலையையும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நான் செய்கிறேன்னு நினைக்காம என் மூலமாக பெருமாள் செய்கிறான்னு நினச்சிட்டு அதை என்னோட வேலைன்னு நினைக்காம இது பெருமாளுக்கான பூஜை திருவாராதனம்னு நினச்சி அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனில் பற்று வைக்காமல் பெருமாளுடைய சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்னு நினைச்சு அதனால் கிடைக்கக்கூடிய பொருளையும் பெருமாள் கைங்கரியத்துக்கு பயன்படுத்தி நீ ஆஃபீஸில் போய் வேலை பார்த்தா ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கறதும் பெருமாளுக்கு பண்ணுற திருவாராதனம் தான். அப்போ ஆற்றுல என்ன பண்ணுறோம், நாம அர்க்கியம் பாத்தியம் அச்சமனியம் நிவேதனம் பண்ணி திருவாராதனம் பண்ணுறோம். ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறோம்னா ஃபைலை பெரட்டி கிளைண்ட்டை டீல் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறோம். எப்படின்னா கிளைண்ட்டுக்குள்ளே இருக்கவரும் பெருமாள் தான். இது கீதை ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதையன கர்த்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. யார் ஒருத்தர் அந்த வேலை செய்யறானோ அவனுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். நீ அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கியோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருமாள் இருக்கார். நீ யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல பெருமாள் இருக்காரு. அதனால தானே ஆயுத பூஜைனா எல்லாத்தையும் சந்திரன் போட்டு வைக்கிறோம்ல. என்ன காரணம்? டாக்டரோட ஸ்டெத்தாஸ்கோப்லேருந்து ஆரம்பிச்சு கொத்தனாரோட கரணம் வரைக்கும் எல்லாத்துலேயும் பெருமாள் இருக்கார். உனக்கு வர கிளைண்ட்லேயும் பெருமாள் இருக்கார். அப்போ கிளைண்ட்டுக்கு நீ அவரை டீல் பண்ணுறதன் மூலம் நீ அவருக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு டாக்டர் மருத்துவ தொழில் பார்க்குறாருன்னா இந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவருக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், எனக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், ஸ்டெத்தாஸ்கோப்புக்குள்ளே கூட பெருமாள் இருக்கார். பேஷண்ட்டுக்குள்ளே இருக்க பெருமாள் திருப்தி அடையணும்னு நினச்சி நான் வைத்தியம் பண்ணுறேன். அப்போ வைத்தியத்தின் தரம் எவ்வளோ உயரும்னு நினச்சி பாருங்க. இப்போ என்ன சொல்கிறா, இல்லைப்பா டாக்டர் நிறைய மாத்திரை எழுதுறாரு, அதை எழுதுறாரு, இது எழுதுறாரு, அவர் வேற என்ன இருந்தால் அப்படி எழுதுவார். இல்லை, இந்த பேஷண்ட்டுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கும் பெருமாள் திருப்தி அடையணுங்கிறதுக்காக நான் வைத்தியம் பண்ணுறேன்னு நினச்சாருன்னா அப்போ அந்த மருத்துவம் எவ்வளோ உயரும். அதே சமயம் நோய் குணமாகவும் வர வேண்டிய ஃபீஸ் தானே வரும். நோய் பேஷண்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்காம போகிறது இல்லை. ஆனால் உனக்கு லட்சியங்கிறது அந்த ஃபீஸாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளே இருக்க பெருமாள் திருப்தி அடையணுங்கிற லட்சியத்தோட. இது போல் நீங்கள் ஒவ்வொரு தொழிலையும் நினச்சி பாருங்க. ஒரு டீச்சர் குழந்தைகளுக்கு டீச் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு நினைக்கக்கூடாது. குழந்தைங்கள் தான் நல்லா பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும், அவளுக்குள்ள இருக்க பெருமாள் திருப்தி அடையணும், அவளுடைய அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற பெருமாள் திருப்தி அடையணும். இந்த எண்ணத்துல டீச் பண்ணா டீச்சிங் ப்ரொஃபஷன் எவ்வளவு உயரும். ஒரு ஆடிட்டர், லாயர், எல்லா ப்ரொஃபஷனையும் நினைச்சு பாருங்க. இது 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் சொல்லிட்டு போயிட்டார். லௌகிகானி சரீர தாரணார்த்தானி. அப்போ நாம எங்க தப்பு பண்றோம்? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு ஒண்ணு வச்சுட்டு இந்த அன்றாட வாழ்க்கைக்குள்ள எப்படி ஆன்மீகத்தை நுழைக்கிறதுன்னு நினைக்கிறோம். மாத்திடுங்க, அன்றாட வாழ்வே ஆன்மீகம். நம்ம 24 ஹவர்ஸ்மே ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான்.
அது காத்தால அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஒரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ஆஃபீஸில் அதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை வேற ஒரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், சாயந்தரம் கோவிலுக்கு போகிறோம்னா அதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை இன்னொரு ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ த மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் உங்களோட ஆக்டிவிட்டீஸும் மாறினாலும் யூ கண்டினியூ டு பி எ ஸ்பிரிச்சுவல் பர்சன். இப்போ உங்கள் கேள்விக்கு வாங்கோ, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, உபன்யாசத்தையும் டாக்டரையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஊவேயும் டாக்டரும் எப்படி எப்படின்னு கேட்பாங்க. வச்சுக்கோங்க, ஊவேன்னு உபன்யாசம் பண்ணாலும் அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆடியன்ஸ்குள்ளே பெருமாள் இருக்கார், அவருக்கு திருவாராதனம் பண்ணுறோம். டாக்டராக போய் கிளினிக்கில் உட்காந்தா பேஷண்ட்டுக்குள்ளே பெருமாள் இருக்கார், அவருக்கு திருவாராதனம் பண்ணுறோம். எங்கே இருந்தாலும் நான் பெருமாளுக்கு தானே திருவாராதனம் பண்ணுறேன். அதனால இதை தனி பேலன்ஸ்ன்னு நம்ம பார்க்க வேண்டும். பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது இண்டிவிஜுவலுக்கு வேறுபடும். ஒருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும், அவரோட இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அவருக்கு டைமிங்ஸே எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா. அதனால ஓவராலாக 24 hours we are a spiritual personங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மைனஸ் மை ஜாப் நான் சொல்கிறோம். அதான். தேங்க்யூ ஸோ மச் மாமா. இவ்வளோ எளிமையாக இதுலேயே தெரியாது நீங்கள் எவ்வளோ ஹம்பிள் உங்கள் ஜேர்னியாக இருக்கட்டும், இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். திருப்பி உங்களை மீட் பண்ணணும், உங்களோட உபன்யாசம் கேட்கறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. தன்யோஸ்மி ஐயங்கார் கிச்சன் நேயர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரம்.